நாவுதல் படைத்த ஆதிசேஷனாலும் கூட இந்த பெண்ணை வர்ணிப்பது என்பது இயலாத காரியம். இப்பொழுதாவது மீண்டும் ஒருமுறை சத்தம் கேட்கின்றதா கவனித்து பார்க்கலாம். நாராயணா. என்ன நரி ஊளையெல்லாம் இடுது, ஏன் சத்தம் மட்டும் கேட்காதா? ஈசலையா பிடிக்கிற ஊன்னு சத்தம் கேட்கவில்லை. என்ன காரணமாக? பிடிக்காரமாமா இப்பதான் சொன்னாப்பளை தம்பி உங்களுக்கு ஒரு மாமா தான் வேணும். அதனால நான் என்ன கேட்கிறேன், கதையை நடாத்த வேண்டும் என்றால் கதைக்கு பொருத்தமான ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும். அப்படி நடந்தாத்தான் அந்த கதை சுமூகமா போகும். முன்னாடியே நம்பிராஜன் வருவார், அம்மா இந்த மாதிரி கவனம் கொடுத்து போய் காவலுக்கு போயிட்டு வாமான்னு சொல்லுவார். இப்ப நம்பிராஜனை கூப்பிடுறது கிடையாது, அவர் வர்றது கிடையாது, அவர் வேற வேலைக்கு போயிட்டாப்ல. அப்ப அவர் வர்றது கிடையாது. அப்ப கதை எப்படி மாற்றி அமைக்கப்பட்டது? தோழி வந்து அம்மா இது மாதிரி அப்பா காவலுக்கு போக சொன்னாங்க அப்படின்னு கதையை மாத்திருக்கோமா இல்லையா? அது போல இப்ப நான் சந்திக்க போறது கோமாளிய, அந்த பப்புன்காரர் தானே, அவர் இங்கதான் இருக்காருன்றதுக்கு ஒரு சாட்சி வேணுமா இல்லையா? அப்படி அவர் சோ போட்டாத்தேன் ஆகா யாரோ ஒரு ஆடவர் இருக்கிறார், முதலில் அவரை சந்திப்போம் அப்படின்னு அவரை சந்திப்பேன். அவர் சத்தமே போடலன்னா குருட்டு போன விட்டத்தில் வந்த மாதிரி நான் எங்கிட்ட போய் சந்திக்க முடியாது இல்லையா? அதனால அவர் இந்த இடத்தில் சோ போடுவது என்பது கட்டாயமான ஒரு விஷயம். என் கேள்வி நியாயம் தானே? அதனால இப்பொழுது அந்த கோமாளி வாயை திறக்கிறாரா? கவனிப்போம். நாராயணா. ஒரே மயான அமைதியா இருக்கு, எல்லா பக்கமும் குண்டு ஊசியில் கூட சத்தம் கேட்கும் போல. ஏன் அவர் போட மாட்டாரு? என்ன காரணமாக இருக்கும்? நீங்க சொன்னது தெளிவா கேட்கல. மிருதங்க வித்தோட சொல்ல விரும்புறாரு. நான் கோவம்லாம் படலையப்பா. டேய் நுறுக்கி விடுவேன் எல்லாத்தையும். ஏண்டா 3 பாட்டு பாடினதுக்கு அப்புறம் ஒன்று போட்டுட்டு போ, இல்லை அதுக்கப்புறம் 2 பாட்டு குறைஞ்சபட்சம் பாடுவேன், நீ அதுக்கப்புறம் வந்து போடு. ஏன் சரியா அந்த 3 பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ ஒண்ணுக்கு இருக்க போவியோ? இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி என்ன இருந்தாலும் ஆமா எங்க பக்கத்து ஊருக்கார பக்கத்து ஊர்ல சம்பந்தம் பண்ண போறீங்க, அதனால உங்களுடைய வார்த்தையை நான் மதிக்கணுமா இல்லையா? இதை முதல்ல அந்த ஊருக்காரர்கள் போட்டு அனுப்பி வெளுத்தணும் தெரியும் அவர் இருக்கட்டும். இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாட்டு பாடுவோம், அந்த பாடல் முடிவதற்குள்ளாக இப்ப நான் நம்பி இதை சொன்னவே நம்ம அப்படின்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு காலையில் நான் கொஞ்சம் விவரமாகவே சொல்றேன். இருந்தால் ஒருமுறை வர்ணிப்போம், அதன் பிறகு அவர் சத்தம் போடுவார் என்று நம்பிக்கையின் அடிப்படையில் வணங்கலாம் அந்த சபரிமலை வாசனை. சரணம் சொல்லி கூப்பிடுவோம், சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை, வரணும் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை, அருளை தரும் ஆண்டவனை, அன்பருக்கு மித்திரனை, சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஹரிஹர சுதன் ஐயப்பனை, வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே, வில்லாளி வில்லனே வீரமணி கண்டனே, தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனை, சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனை, சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா, சாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா, வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே, தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே, சாமி
சாமி கப்பாடு சாமி திந்த கத்தோ ஐயப்ப திந்த கத்தோ சாமி திந்த கத்தோ விட்டு கட்டு கட்டி அருள்மலை புறப்படுவோம் கூட்டு சரணம் போட்டு ஏழு பேடி பேட்டை செல்வோம் பேட்டை துள்ளி ஆடும்போது பேரின்பம் கொள்வோம் சாமி திந்த கத்தோ ஐயப்ப திந்த கத்தோ சாமி திந்த கதோ ஐயப்ப திந்த கதோ பேட்டை துள்ளி ஆடும்போது பேரின்பம் கொள்வோம் கோட்டை கவழ்வாவது சாமியை கொண்டாடி மகிழ்வோம் சாமி திந்த கத்தோ ஐயப்ப திந்த கத்தோ சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சாமி சரணமையப்பா சரண சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரண சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரண சரணமையப்பா சரண சரணமையப்பா சரண சரணமையப்பா உங்களெல்லாம் சந்திக்கணும் ஒரு 4 குளுக்கோஸ் ஏற்றிட்டு தான் வரணும் போலயே இருக்கட்டும். இருந்தாலும் இடத்துல இப்பொழுதாவது அந்த பப்புனுக்காரரு மனம் திருந்தி இல்லை மனம் வருந்தி சாமி பப்புனு காரா மரியாதையா சொல்றியா பப்புன்காரர்னு சரிங்க சார் பேரையும் சொல்லவா இல்லை எப்படி சரிங்க சார் கோச்சுக்கிறாங்க இப்போ கூப்பிடுங்க கண்டிப்பா எது நான் ஓயாம நானே கூப்பிட்டு இருக்கணுமா உன் மேலதான் அவ்வளவு பாசமா இருக்காருல்ல நீங்க இல்லையா இப்போ நீங்க கேளுங்க இல்ல அதெல்லாம் தேவை போடுவாரு. உங்கள் மீது அளப்பரிய அன்பு வைத்திருக்கிறார் நீங்க கேட்டீங்கன்னா எனக்காக போடுவார் நான் நம்புறேன் ஒரு தடவை கேட்டு சொல்லுங்க அண்ணா தண்டனை ஒரு போடு ஓட்டுலாங்கிட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு நாரதர் சொல்றேன் சாமி என் வார்த்தையை மதிக்காம அப்ப 2 நாரதம் உங்க திருவாயை கொஞ்ச நேரம் மூடுறீங்களா இல்ல சாமி இப்போ ஏதோ முக்கியமான போன் வந்திருக்கு போல வீட்ல இருந்து அதான் போன் பேசிட்டு இருக்காரு. 1000 கதைகள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கிறது திமிரு மண்டகனா நான் மத்த நேரம் பப்புனுக்காரரை திட்டுவேன் டேய் எனக்கு என்ன நீ புராணம் பேச நினைக்கிற நீ என்ன பெரிய ராஜபாட்டா அப்படின்னு திட்டுவேன் சரி இவரை திட்ட முடியாது ஏன் திட்ட முடியாது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் சகல வெங்கடேஸ்வரன் இருக்காருல்ல அவர் தான் ராஜபாட்டு போட்டது சரி அவர் என்ன பண்ணிட்டாப்ல நல்லா தாடி நிறைய வளர்த்துட்டாப்ல என்ன தாடி வளர்த்து நம்ம என்ன முருகனுக்கு போறோம் இவரை உசு பேத்தி விடுன்னு சொல்லி இவரை உசு பேத்தி விட்டு இவரை ராஜபாட்டு அனுப்பி வச்சிட்டாரு என்னைய சந்திக்கிறதுக்கு அப்ப கழுகாசனத்துல முழு நேர முருகனா நடிச்சவர் யாருன்னா மாமா தன்ராஜ் அவர்கள் தான் அப்ப ராஜபாட்டாவும் நடிச்சுட்டாப்ல இப்ப போய் நீ என்ன ராஜபாட்டா அப்படி கேட்கவும் முடியாது ஆமா நான் என்ன சொல்ல வர்றேன் நீங்க ராஜபாட்டு போடுங்க நாரதர் போடுங்க அது உங்க திறமையை பொறுத்தது உங்க திறமை மேல நான் எப்பவும் கேள்வி எழுப்பவே மாட்டேன் ஆக சிறந்த ஒரு கலைஞர் ஆனா நான் என்ன கேட்கிறேன் என்ன கேக்குறீங்க நம்ம எல்லாம் என்ன வேலைக்கு வர்றோமோ அந்த வேலையை தான் பார்க்கணும் கண்டிப்பா இப்ப நான் நாரதர் எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு என்ன வேலை முருகப்பெருமாட்ட போய் முருகா நான் வள்ளியை தான் பார்த்திருக்கேன் நீங்க வேலை தான் போய் திருமணம் பண்ணுங்க என்று சொல்வது என்னோட வேலை என் வேலையா சொல்லிட்டு போயிருக்கலாமே ஆமா உங்க வேலை என்ன மாமா வாசிக்கிறது பெட்டி வாசிக்கிறது நோட்டீஸ் வாசிக்கிறதா இல்ல பேட்டி சுதிக மச்சு பின்பாடல் வாங்கி உங்க வேலை தம்பி நீங்க நடை அமர்த்தி கொடுக்குறீங்க தம்பி நீங்க பின்னணிசிய கோர்த்து கொடுக்குறீங்க எங்க அண்ணன் தாய்க்கு நிகரான தாளம் இப்ப நமக்கெல்லாம் ஒரு வேலை இருக்கும் பொழுது இந்த நாடகத்துல இந்த கதையில இந்த பப்புனுக்காரர் இருக்காருல்ல அவருக்கு என்ன வேலை காவல் பாக்குற வேலை காவல் பார்த்தா ஜோ போட்டு பாருடா போடல அப்படியா வேற என்ன வேலை நினைக்கிறீங்க என்ன வேலை நீ சொல்ல நீ நானே சொல்லவா என்ன வேலையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இருக்கும்ல இல்ல என்ன வேலைன்னு கேளுங்க நான் சொல்றேன் என்ன வேலை எதுக்கு இந்த நாடகத்துல பப்புனு எதுக்கு எதுக்கு நாரதருக்கு சந்தனம் தேய்த்து விட வேண்டும் சந்திரன் தேக்கிவா கொடுக்குற காசுகளை நடிக்காத உன்னை பல தடவை சொல்லிட்டேன் சரியா இது முத வேலை ரெண்டாவது வேலை என்ன ரெண்டாவது வேலை என்ன வீணையை கட்டிவிட வேண்டும் வீடு கட்டி விடுறா நாரதருக்கு ஏண்டா உனக்கு என்ன 5000 சம்பளமா கொடுக்க போறாங்க பப்புனு இருக்குல ஸ்டார் சரி, இது ரெண்டாவது வேலை மூணாவது வேலை என்ன தெரியுமா ஒருவேளை நாங்க பாடும்போது பேசும்போது வேர்த்தா முகத்தை துடைத்து விட வேண்டும் ஆகா பரவாயில்லையே இதோட இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு அது என்ன வேலை அதுக்கு தான் இவருக்கு 6000 சம்பளம் அப்படி என்ன வேலை என்ன வேலை ஒருவேளை நாங்கெல்லாம் வெளியே எதிர்வு போனோம்னா குண்டிகள் வருமா குண்டிகள் புலந்துருவேன் துணைக்கு வர வேண்டும் ஏறக்குறை எடுபடி மாதிரி இந்த நாடகத்துல தண்ணி எடுத்து கொடுக்க லைட் அடிச்சு காமிக்க இது மாதிரி எடுபடி வேலைக்கு தான் இந்த நாடகத்துல பப்புன்னு அதை ஒழுங்கா அவர் மண்டலி கடைசி ஒரு பாட்டு இந்த பாட்டு முடியறதுக்குள்ள அந்த ஆள் வாயை திறக்கல இந்த கட்டையை வச்சு அந்த ஆள் வாயில இருக்கிறேன் பாப்பா ஏற்கனவே வாய் கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கு இன்னும் 8 இன்ச்சு சேர்த்து கிழிச்சு சொல்றேன் ஒழுக்கமா வாயை திறந்து சோப் போட சொல்லுங்க ஏன் சாமி என்னையா சக்தி ராஜான்னு ஒரு பப்புன்னு இருந்தாங்க ஆமா, தெரியும் மாமா மாமா தான் அவருக்கு அப்புறம் தன்ராஜ் மாமா தான் நிலைச்சு நின்றுகிட்டு இருக்காரு ஆமா. அவ்வளவு பெரிய ஸ்டார் ஏன் அவர் இந்த வேலை சம்பளத்துல பாதி இது ஒன்று தர்றதா சொன்னாரா இவ்வளவு பாதி வேலையை நீங்க பாக்குறீங்கன்னு சொல்றீங்களே எனக்கு அதெல்லாம் தேவை அவர் திறமை மேல நான் கேள்வி எழுப்பவே இல்லை எனக்கு சத்தம் போடணும் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாடல் அந்த பாடல் முடிவதற்குள்ளாக அவர் வாயை திறப்பார் என்று நம்பி சற்று பழமையிலே ஒருமுறை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்த
பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்தாக சொத்துக்கு சொத்தாக கும்புறேன் உட்கார்ந்து கோயில் சாமி ஐயா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக தாயார் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டு அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தன்னை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்தவன் தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமேல வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாடுகின்றேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாட இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமின் தம்பி உள்ள அண்ணி என வந்த உள்ளம் தெய்வம் என காதல் கொள்ளும் அன்னையட வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாடு பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா 100 ஆண்டு காலம் வரை மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக காலதாமதம் காரியத்திற்கு கெடு இப்பொழுதாவது அவர் வாயை திறக்கிறாரா ஆஹா, வாய்ப்பே கிடையாது வரட்டும் சந்திக்கலாம் அப்படி என்ன விவரத்தை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் பார்த்தே ஆகணும் யாராக இருக்கலாம் என்று சிந்தித்தாள் யார் இவள் சுந்தரம் நினைத்து தகமும் கொண்டிருந்த மங்கை இவள் சுந்தரமே நீங்க இந்த பொன்னிறந்த மங்கை இவள் இந்த உலகெங்கு வந்தார் அந்தரம் இருந்து தேவர் உலகி வந்து அந்த இடம் கொண்டு தேவர் முன்னிற மூலப்பகோடும் திருமணம் எங்கள் கந்தசாமிக்கு தான் இந்திர பலங்கு எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நினைத்து தகமும் கொண்டிருந்த மங்கை இவள் இந்த உலகே வருகின்றார் காவலாளி வரட்டும் வரக்கூடியவர் காவலாளியா காவலிலே வாளியா இல்லை வெறும் காவாலியா பார்க்கலாம் நாராயணா என்ன சாமி இவ்வளவு கோவத்தோட போறாரு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே ஐயோ